இந்த விக்ரமாதித்தன் கதை ஆரம்பிச்சதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஒரு ராஜா நகரவலம் போகிறாரு. நகரவலம் போகும்போது ரொம்ப டயர்டாக இருக்குது. டயர்டாக இருக்கும்போது என்ன பண்ணுற, ஒரு மாந்தோப்பு இருக்குது, ஒரு தென்னை மரம் இருக்குது, ஒரு மிகப்பெரிய ஒரு விவசாய நிலம் இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் இளைப்பாறலான்னு சொல்லி நினைக்கிறார். இளைப்பாறலான்னு நினைக்கும்போது அந்த காலத்தில் வந்து நம்ம நஞ்சுபுரம் படத்தெல்லாம் பார்த்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு டென்ட் மாதிரி அடிச்சிருக்கிறாங்க. டென்ட் கிடையாது, உயரமான இடத்துல வந்து பரணி கட்டிக்கிறாங்க. பரணி கட்டி அது மேலே ஒரு ஆள் விவசாயி நின்றுட்டு இருக்கிறாரு. வாங்கராஜான்னு கையெடுத்து கும்பிட்டு, நீங்கள் போங்க, நீங்கள் போய் குதிரையெல்லாம் மேய்ச்சிக்கோங்க, பயிர் தட்டெல்லாம் போட்டுருக்கிறேன், குதிரையை மேய்ச்சிக்கோங்க, நீங்கள் இளைப்பாருங்க, மாங்காய் பிச்சு தின்னுங்கன்னு சொல்கிறாரு. உடனே ராஜாவும் போய் செய்கிறாரு. உடனே பரணி மேலேருந்து கீழே இறங்கி வராள். அச்சச்சோ ராஜா என்ன பண்ணுறீங்க, அநியாயம் பண்ணுறீங்களே, நான் கஷ்டப்பட்டு வளர்த்துனதெல்லாம் குதிரை விட்டு மேய விட்றீங்கன்னு சொல்லி வருத்தம் தெரிவிக்கிறாரு. உடனே ராஜாக்கெல்லாம் மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்கும். சரின்னு கிளம்புறாரு. மறுபடியும் ஒரு பரணி மலை ஏறி போய் நின்னவர், ராஜா ஏன் ராஜா போகிறீங்க, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் இங்கே போய் சாப்பிட சொல்கிறாரு. இவங்க மறுபடியும் போய் சாப்பிடும்போது கீழே இறங்கி வந்தாலும், ஐயோ யார் ராஜா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அந்த ஆளப்படி நான் சாத்தி விட்டு யோசிக்கிறார் ராஜா, இவன் ஏன் இந்த மாதிரி பேசுகிறான், ஓ அந்த பரணி மலை ஏறி நின்ன விட்டு தானே அவன் அந்த மாதிரி பேசுகிறான், அந்த இடத்துல என்ன இருக்குன்னு நம்ம தெரியும். மேலே ஏறி நிற்கிறாரு. மேலே ஏறி நின்ன வந்து பார்த்தோம்னா இவருக்கு உடனே வந்து பார்த்திங்கன்னா மனசெல்லாம் மாறுது, லேசாக மாறுது, எல்லாருக்கும் கொடைப்பண்பு கொடுக்கணும், எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு தோணுது. உடனே கீழே இறங்கி வராரு. கீழே இறங்குறதுக்கு முன்னாடி மேலே சொல்கிறாரு, நான் இறங்கின வாட்டி இது கீழே என்ன இருக்குன்னு நோண்டி பாருங்கன்னு சொல்கிறாரு. கீழே இறங்கின வாட்டி நோண்டுறாங்க. நோண்டி பார்த்தா கிட்டத்தட்ட படிகள் அதிகமாக வச்சு ஒரு தங்கத்திலான ஒரு மிகப்பெரிய சிம்மாசனம் இருக்குது. அந்த சிம்மாசனம் யாருது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அதை நோண்டி வெளியில் எடுக்கிறாங்க. வெளியில் எடுத்து தண்ணி ஊற்றி கழுவிட்டு அந்த சிம்மாசனத்தில் ஏற போகிறாரு. அப்படி ஏற போகும்போது படிக்கட்டில் ஒவ்வொரு படிக்கட்டுக்கும் ஒவ்வொரு தங்கப்பதுமை காவலுக்கு இருக்குது. அந்த காவலுக்கு இருக்கிற தங்கப்பதுமை என்ன சொல்லுது, இது வந்து விக்ரமாதித்தன் ராஜாவோடது. இந்த விக்ரமாதித்தன் ராஜாவுக்கு இந்திரன் வந்து பைசா கொடுத்தது, இதில் ஏறுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, என்னம்மா இப்படி பேசுகிற அப்படிங்கும்போது, ஆமாம் உண்மைதான், விக்ரமாதித்தன் ஒரு தகுதி இருக்குது, அதனை தெரிஞ்சுக்கணுன்னா நான் சொல்கிறதெல்லாம் கேளு, விக்ரமாதித்தனோட சாதாரண ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த தங்கப்பதுமை கதை சொல்ல ஆரம்பிக்குது. இதுதான் விக்ரமாதித்தன் கதையுடைய முன்கதை சுருக்கம். பார்ட் 1லேயும் பார்ட் 1, ஓகேங்களா. இதோட பார்ட் 2 வீடியோலாம் நம்ம சீக்கிரமாக மேக் பண்ணலாங்க.